வாங்கப்பா இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல போலியும் சொயா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகை பதமாக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லத்தில் அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு பாகுபதம் தேவையில்லை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் துருவலை போட்டு லேசாக வறுத்து இந்த வெள்ளைப்பாகை இதில் போட்டு நல்லா ஒரு கிளறி மசித்து வச்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு நல்லா ஒரு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வாழையில் போட்டு நல்லா தட்டி எடுத்து அந்த பூரணத்தை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு அழுத்தி திரும்ப தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா போலி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது சொயா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு அரை கப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை உருண்டையாக பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சொயா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.